ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கார குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு துருவின கேரட், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அடுத்து 1 கப் ரவை கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு சோடா உப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வச்சுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் உளுத்தம்பருப்பு கொட்டிக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க 2 ஸ்பூன். போட்டுட்டு லேசாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு லேசாக வதக்குனதும் துருவின கேரட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். துருவின கேரட் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவில் எடுத்து கொட்டிக்கலாம் எல்லாத்தையும். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து குழிப்பணியாரம் கல்லை எடுத்து வச்சுட்டு அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மாவை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுட்டு அடுத்த சைடு நல்லா வேகட்டும். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க எல்லாத்தையும்.
பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.